திமுக வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. பிரச்சனையே அதுதான். பிரச்சனையே நீதானடா. குறிப்பாக தூய்மை பணியாளர் விவகாரத்திலையும் சரி, கொடுத்தாங்க. இந்த ஆசிரியர்கள் விவகாரத்திலையும் சரி, நேரடியாகவே வந்து அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் பரிசீலனை பண்றோம்னு சொல்லி வாக்குறுதியாவே கொடுத்தாங்க. கோரிக்கையை 181 அவங்க நாம போட்டுக்கிற மாதிரி 181 போட்டுட்டு வந்தாங்க. 3-1 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா. அப்ப ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான வித்தியாசம், ஏடிஎம்கேக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தர்மம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்குது ஏடிஎம்கே கிட்ட. அவங்க நிறைவேறாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன்றாங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார், இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்களா. திமுக நிறைவேற்ற முடியாதுன்னு நல்லா தெரிஞ்ச வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துனாங்க. அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிக்கிறாங்க. ₹500 சம்பளத்துல ஒரு வாத்தியார வேலைக்கு வச்சிருக்க அரசு வெட்கி தலைகுனிடுமா இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிடுவேன். ஒரு கொத்தனார் சம்பளம் ₹1000 போது அறிவுத்துறையில் இயங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு நாயை அடிச்சு இழுத்துன்னு போற மாதிரி வாத்தியாரையும் பெண் ஆசிரியர்களையும் நீங்க போலீஸ்ல தர தலைமுடியை பிடிச்சி இழுத்துன்னு போய் ஏத்துறீங்க. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருங்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா. எங்கெங்கயோ கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போறீங்க. சாப்பாடு கொடுக்கல, ஒருத்தர் செத்தே போயிட்டாரு. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள வந்து ரோட்டில் நீங்கள் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் யாருக்கானதுன்ற ஒரு கேள்வி. நியாயமானது. அதை தான் நானும் உங்களை கேட்கறேன். இது யாருக்கான அரசாங்கம்? அசிங்கமா இல்ல? அசிங்கமாவே இல்லை. துப்புங்க, நல்லா துப்புங்க. தினமும் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து எனக்கே துப்பணும்னு தோணும். முழுக்க முழுக்க விளம்பரத்தில் மட்டும்தானே வண்டி ஓடுது. எது எடுத்தாலும் விளம்பரம். திராவிட மாடல் ஆட்சி. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி. அதாவது செய்யறது வந்து 10%னா ₹10,000 அது விளம்பரம். 10 காசுக்கு நீங்க வந்து சாதனைகளை செய்றீங்க அப்படின்னா ₹10,000 அது விளம்பரம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு வாத்தியாரை நீ பார்ட் டைம் வாத்தியார்ன்ற கான்செப்டே தப்பு. இது வந்து கருவின் குற்றம் என்ன கேட்டீங்கன்னா. அந்த கான்செப்டே தப்பு. பகுதி நேர ஆசிரியர், ஆசிரியர்னா முழு நேரமா தான்டா இருக்கணும். எது எதுக்கோ அள்ளி விடுறீங்கல்ல. 60,000 கோடி ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு போகிறது. அது என்ன ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குது? அது எத்தனை பேரோட வயிற்றுல அடிக்குது? உழைக்கிறவனுக்கு காசு இல்லை. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. உலகத்திலேயே சிறந்த அரசு எங்களை பார்த்து ஆப்பிரிக்கா காப்பி அடிக்குது, அமெரிக்கா காப்பி அடிக்குது, கனடா காப்பி அடிக்குது, ஐரோப்பா காப்பி அடிக்குதுன்றீங்களே. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? அத்தனையும் பொய்யே. உங்கள் பள்ளியில், உங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு கொத்தனார் சம்பளத்தில் பாதி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கோரிக்கை நிறைவேறாத வருத்தத்தில், ஏக்கத்தில், கோபத்தில், துன்பத்தில் செத்தே போறாரு. போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்து போயிடும். ஏன்னா இந்த ஆசிரியரோட மரணம் இந்த சமூகத்தோட மனசாட்சியை உலுக்கி இருக்கணுமா வேணாமா? அப்போ கல்வி சிறந்த தமிழகம்னு பெரிய அளவில் சினிமாக்காரனெல்லாம் கூட்டம் வந்து விளம்பரம் நடத்திக்கிட்டு இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இப்போ பழி எப்படி திருப்புறாங்கன்னு கேட்டிங்கன்னா 3,800 கோடி ரூபாய் தர்மேந்திர பிரதான் திருப்பல அப்படி திருப்பிட்டாங்க. ஏன் இது வாக்குறுதி கொடுக்கும் உங்களுக்கு தெரியாதா? இலவசங்களுக்கு காசு இருக்குல்ல. இப்போ வந்து பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தீங்களா? அது எவ்வளோ போகுது? 2 கோடி பேருக்கு 3,000 ரூபாய்ன்றது 6,000 கோடி போகுது. அது யாருடைய பணம்? காசு யார் அப்ப விட்டு காசு? நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு நான் வரேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதான் நான் சொன்னேன். ஊழல், இலவசங்கள், நிர்வாகத்து சீர்கேடு, இது 3 கஜானாக்கள் சூறையாடப்படுது. இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷனை மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு கம்பேரிசனையும் இவங்க வந்து சேர்த்து உள்ள கொண்டு வர்றாங்கல்ல. பாஜக ஆளுற மாநிலங்களில் பாருங்க இந்த நிலைமை. இது ரொம்ப அபத்தமானது. நீ எதுக்கு அவனோட ஒப்பிடுற? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உங்களுக்கு நீங்க ஒப்பிடுறது வந்து யோகி ஆதித்யநாத்தோடையும் குஜராத்தோடையும் தான் ஒப்பிடுவீங்களா? அப்பயே நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பலவீனமா இருக்கீங்கன்றது காட்டுது. தேங்க்யூ ஸோ மச் சார். குச்சமே இல்லை. காமராஜோட ஒப்பிடுங்க, அந்த ஆட்சி காலத்தோட ஒப்பிடுங்க, ராஜாஜியோட ஒப்பிடுங்க.
ஏன் இதை விட தமிழ்நாட்டோட முன்னேறிய மாநிலங்கள் இருக்குது, அவங்களோட ஒப்பிடுங்க, கேரளாவோட ஒப்பிடுங்க. ஏன்னா நித்தி ஆயோகோட கணக்குப்படியே முன்னேறிய 3 மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இருக்குது. இது வந்து திமுக மட்டும் செஞ்ச சாதனை இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகத்தோட சாதனை. இது ஒரு கடந்த 4 ஆண்டு கால திராவிட மாடலோட சாதனை என்பது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வேலை தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போ 2026 அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் முதல்வர் வேட்பாளர் திருமாவளவன் இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வந்து 2026 வந்து நாங்க வந்து அதை வந்து முன்னெடுப்போம். எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுட்டு கேள்றா, இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராது நம்பு. சும்மா போட்டு எதற்கு இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு. என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு. இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, விசிக அதானே இருக்கு. ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம்? சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி. அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார். ஒரு அறிவிப்பை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நான் அரங்கு மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், காங்கிரஸ் ஒரு ஈரப்பொதி அது. சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.